நடிக்கிற உறவுகிட்ட நாடாதீங்களே உறவுகளே. நான் மனதார சொல்கிறேன், பாதித்ததுனால சொல்கிறேன். நடிக்கிற உறவுகிட்ட நீங்கள் நாடி போகாதீங்க. உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் உங்கள் வீடு உண்டு, நீங்கள் உண்டுன்னு இருந்துக்குங்க. உங்கள் குழந்தைய லீவுக்கு தயவு செஞ்சு செல்ஃபோனை கொடுக்காதீங்க. குட்டி குட்டி வேலையை நீ செய்யி, உனக்கு நான் 10 ரூபா தரேன், நீ சேமித்து வையி, 5 ரூபா தரேன் சேமித்து வையி அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி குட்டி கதைகள் எல்லாம் சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு. உங்களை விட உங்கள் குழந்தைங்கள யாரும் ஜாக்கிரதையாக பார்த்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு அடுத்தது ஆசிரியரும் நீங்களும் தான் அந்த குழந்தைக்கு தெய்வம் மாதிரி. அதனால் லீவ் விட்டுட்டாங்க கொஞ்ச நாள் நம்ம நிம்மதியாக இருக்கணும்னு நீ டூருக்கு இது போகிறீங்களா, குழந்தை டூர் போனாலும் பத்திரமா பார்த்துக்குங்க. நான் என்னத்துக்கு இவ்வளோ தூரம் விளக்கமாக சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு நல்ல உறவு இருக்கிற இடத்துல நீங்கள் லீவுக்கு குழந்தைங்கள கூட்டிக்கிட்டு நீங்களும் போங்க. சந்தோஷமாக ஜாலியாக ஹாப்பியாக இருங்க. இந்த வெயில் காலத்தில் குழந்தைங்களுக்கு நிறையா ஜூஸ் ஐட்டங்கள் வாங்கி தரேன்னு கடையில எல்லாம் அந்த கண்ட கண்ட ஜூஸ் எல்லாம் வாங்கி தராதீங்க. நீங்களே வீட்டில் போட்டு குழந்தைங்களுக்கு ஜூஸாக கொடுங்க. ஒரு இளநீ வாங்கி கொடுங்க. நொங்கு விற்கிது, நொங்கு கொடுங்க. நீங்களே வீட்டில் கம்பு கடைஞ்சி கம்பு சாப்பாடு கொடுங்க குழந்தைங்களுக்கு. குழந்தைங்களுக்கு குட்டி குட்டி வேலையை கொடுங்க. குட்டி குட்டி வேலை கொடுக்கையில் என்னன்னா, நான் 10 ரூபா தருவேன். நான் என் குழந்தைங்களுக்கு செஞ்சதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் அது மாதிரி நான் பிடிச்சிருந்தா அது மாதிரி செய்யுங்க. 10 ரூபா தர்றேன், சேமித்து வையே, இந்த வேலையை செய்ய, அதை செய்ய, அந்த வேலை முடி, இந்த வேலை முடி, இதை செஞ்சுட்டு அந்த வேலையில் குறைகள் தப்பு இருந்தாலும் சூப்பராக செஞ்சுட்ட, ஆனால் இந்த இடத்துல மட்டும் இது கொஞ்சம் இப்படி செய்யணும், அருமையாக செஞ்சுட்ட அப்படின்னு பாராட்டுங்க. அந்த 10 ரூபா 5 ரூபா அதை கொடுத்து நீ சேமித்து பார்க்குற, உன் லீவில் நீ எவ்வளோ காசு சேமித்து வைக்கிறேன்னு பார்க்குறேன், லீவில் எவ்வளோ பணம் உன்கிட்ட இருக்குதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு குழந்தைய என்ஜாய் பண்ணுங்க. அப்படி இல்லை ஏதாவது ஒரு கிளாஸுக்கு அனுப்புங்க. உங்களுக்கு பக்கத்தில் அதாவது செஸ் விளையாடுறது, கேரம் போர்டு விளையாடுறது, நீச்சல் போட்டி, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பயிற்சிக்கு அனுப்புங்க குழந்தைங்கள. கொண்டு போய் நான் ஊரில் விட்டுட்டேன், அவங்க அங்கே எப்படியோ இருப்பாங்கன்னு தயவு செஞ்சு அடிக்கடி வாட்ச் பண்ணுங்க. இந்த ஒரு மாதம் லீவு, 1.5 மாதம் லீவில் நீங்கள் இங்கே இருந்தாலோ குழந்தைங்க வேற எங்காவது உறவினர் வீட்டில் இருந்தாலோ அடிக்கடி வாட்ச் பண்ணுங்க, கவனிங்க. நீங்கள் கூட போங்க, பார்த்துக்குங்க. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, காலங்கள் ரொம்ப கெட்டு கிடக்குது. இன்னொன்று என்னென்னா, குழந்தைங்கள் இப்போ பயங்கரமாக மெச்சூராக இருந்தாலும் சில விஷயங்களில் அவங்களுக்குள்ள அது நல்லதா தப்பா சரியாங்கிற வயசும் வரல, அந்த பக்குவமும் குழந்தைங்களுக்கு இல்லை. அதனால் நான் என் மனசில் இருந்த கருத்துக்களை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் உங்களோட குழந்தைங்க உங்களுக்கு பொக்கிஷம். நீங்கள் பத்திரமா பார்த்துக்குங்க. குடும்பத்தோட ஜாலியாக வெளியே